ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா சாம்பப்போட டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். தாத்தா பாட்டி வீட்டில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அதை பற்றி அந்த வீடியோவில் இருக்கும்போது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்னும் நேரத்துக்கு 5 நிமிஷம் முன்னாடி வந்து பாப்பா தூங்க வச்சேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து எவ்வளோ நான் தூங்குறாங்கிறத நீங்களே பாருங்கள். 11:30 கூட அவ்வளோ அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டா. அவள் தூக்கமே அவ்வளோதான். ஒரு 20 மினிட்ஸ் தான் வந்து பாப்பா தூங்குவாள். உங்கள் பேபிஸும் அப்படி தூங்குவாங்களா, இல்லை ரொம்ப நேரம் தூங்குவாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் என்னோடய சிஸ்டர்ஸ் பேபிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நேரம் ஒரு 2 hours 3 hours தூங்குறாங்க. பட் சாம் பாப்பா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் கிட்ட தூங்குறாங்க. உங்கள் பேபிஸும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபீல்லாம் பண்ணிவிட்டு பாப்பா வந்து கொஞ்சம் விளையாட விட்டாச்சு. அவள் வந்து பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் அவளோட டாய்ஸ் வச்சு விளையாட மாட்டாள். வீட்டில் இருக்க என்னென்ன ஜாமான் இருக்குமோ அதை வச்சு தான் வந்து விளையாடிட்டுருப்பாள். உங்கள் பேபிஸும் அந்த மாதிரி தானே அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேபிஸ்க்காக வாங்குற டாய்ஸ் வச்சு அவள் விளையாடதே கிடையாது. இந்த மாதிரி ஜாமானை வச்சு தான் வந்து மோஸ்ட்லி விளையாண்டுட்ருக்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பேபி வந்து தொடச்சி விடலான்னு சொல்லிட்டு சுடு தண்ணி போட்டு பேபி வந்து துடைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது கூட வந்து பார்த்திங்கனாக்கா லாக்டோஜனும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம துடைக்க நேரத்தில் அது அப்படியே ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு பாப்பா வந்து துடைக்க வந்தாச்சு. பேபி வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து டெய்லிலாம் வந்து வின்டர் சீசனுங்கிறதுனால டெய்லிலாம் வந்து குளிக்க வைக்கிறது இல்லை. ஒரு 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து தலைக்கு ஊற்றுறோம், குளிக்க வைக்கிறோம். வீக்லி ஒன்ஸ் தான் வந்து தலைக்கு ஊற்றுறோம். அப்படி தான் போயிட்டுருக்கு. தொடச்சி வச்சு பாப்பா வந்து நல்லா தொடச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்கள் பேபிஸ்க்கும் வந்து பர்த்லேருந்து 1 year ஆகிறதுக்குள்ளே ஒரு சில சிம்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. உங்கள் பேபிஸ்க்கும் இந்த மாதிரி கட்டிலாம் வந்திருக்கா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ மாம்ஸ்க்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர்கிட்ட கேட்டதுக்கும் சூட்டு கட்டி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 months கிட்டே ஆகிடுச்சு. இன்னும் அந்த கட்டி அப்படியே தான் இருக்குது. பட் இப்போ வந்து சரியாயிடுச்சு. இந்த வீடியோ எடுக்கும் போது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்தமாதிரி உங்கள் பேபிஸ்க்கும் அந்த கட்டி இருந்துச்சிங்கன்னா நீங்கள் டாக்டரோட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சூட்டு கட்டின்னு தான் சொல்கிறாங்க. பட் என்னோடய பாப்பாவுக்கு வந்து இப்போ சரியாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தமாரி உங்கள் பேபிஸ்க்கும் அந்தமாரி இருந்துச்சுன்னா ஒரு மோர் தென் 3 months கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட வேணாம். டாக்டர்கிட்ட எதுக்கும் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பயப்படாமல் இருந்தீங்கன்னா ஓகே. அது சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் பேபிஸ்க்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். நான் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். பாப்பா பார்த்தீங்கன்னாக்கா ஃபீட்லாம் பண்ணதுக்கப்புறம் பால்லாம் குடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்டிவிட்டி டைம் தான். அவளுக்காக வாங்கின திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்குது. பட் அவள் கையில் என்ன வச்சிட்ருக்கான்னு நீங்களே பாருங்கள். நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கேன். அவள் திங்ஸ் வச்சே விளையாட மாட்டேங்கிறேன். நம்மளோட திங்ஸ் வச்சு தான் விளையாண்டுட்ருக்கா. உங்கள் பேபிஸும் அந்த மாதிரி தானே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ப்ரைஸ்லெஸ் மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாத்தாவை பார்த்ததுக்கப்புறம் தாத்தா வந்து வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து லஞ்சுக்கு வந்திருந்தாங்க. அப்போ தான் வந்து பாப்பா வந்து எப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா. இந்த மொமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கும்போது நம்மளை அறியாமலே கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுவோம். அந்த மாதிரியான மொமெண்ட் தான் இதெல்லாம். அவள் பார்த்தம்போது இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறது வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா தாத்தாலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவை தூங்க வச்சாச்சு. அவள் தூங்கும் போது சைட் கேப்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா அம்மா வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனாக்கா சும்மா உட்கார்றது தான். அம்மா வந்து விடமாட்டாங்க, அவங்க செய்யணும் தான் சொல்லுவாங்க. பாப்பா வந்து பார்த்திங்கனாக்கா தூங்குற கேப்பில் வந்து அவளுக்கு லன்ச் ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து சாதம் ஊட்டியாச்சு. பருப்பு சாதம் தான். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பேபிஸ்க்கான சாலிட் ஃபுட் ரெசிபிஸ் வந்து நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் அவுட் பண்ணி பாருங்கள். நியூ மாம்ஸ்க்கு வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான சாலிட் ஃபுட் ரெசிபிஸ் தான் அதெல்லாம். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா தாத்தா பாட்டி கூட வந்து பார்த்திங்கனாக்கா மேடம் விளையாண்டுட்ருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கனாலே இப்பயும் தெரியும் அவள் ஜாமான் வந்து விட்டு எரிஞ்சிட்டு தான் இருக்கா. அதை வச்சு விளையாட மாட்டான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இது வந்து நைட் டைம் கிடையாது, ஈவினிங் தான். ரூம் கொண்டு வந்தாச்சு. ரூம் டோர்லாம் சத்தினா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் எங்களுக்கு. இது வந்து ஈவினிங் டைம். பாப்பா வந்து தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு நான் அழைச்சிட்டு வந்தேன் தான் பேர். பட் அவள் தூங்கல, விளையாண்டுட்டு தான் இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சாச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா எப்போதும் போல் தான். பாப்பா வந்து மேக்ஸிமம் ஒரு 20 to 30 நிமிஷம் தான் தூங்குறா. அதுக்கப்புறம் வந்து தூங்க மாட்றா. நம்ம இன்ஜெக்ஷன் தடுப்பூசி போடுறப்ப அப்போ மட்டும் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 or 2 hours கிட்ட தூங்குவாள். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஈவினிங் ஆகிடுச்சின்னு ஸ்வெட்டர் போட்டுடலாம் குல்லா போட்டுடலான்னு போட்டாக்கா இப்படி தான் கழட்டுறா. உங்கள் பேபிஸ்க்கும் நீங்கள் ஸ்வெட்டர் போட பார்த்தா கஷ்டப்படுவீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் கொஞ்சம் அம்மா வந்து பாப்பா வந்து வெளியே தூக்கிட்டு போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6:30 கிட்ட ஓகே
ரொம்ப நாள் ஆச்சு ஏதாவது பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து பெயிண்டிங் நோட் எடுத்தேன். பாப்பா பக்கத்தில் வச்சுட்டு பெயிண்டிங் பண்ணாக்கா அவளுக்கு நல்லது தானே. அந்த ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து பெயிண்ட் பண்ணேன். பட் நான் பெண்ணை பிடிச்ச நேரம் வந்து பார்த்திங்கனாக்கா அவள் நைஸாக ஆகிட்டா. அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட போயிட்டா. நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு வந்து எந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ட்ரைனிங் கொடுக்குறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பியானோ வந்து அந்த மியூசிக் வந்து இன்ட்ரெஸ்ட் வரட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்தோம். பட் அவளுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்கள் பேபிக்கு என்ன இடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து நம்ம பேபிக்கு வந்து அவங்க ஃப்ளோவில் நம்ம விடுறோமோ அதுதான் நம்ம நல்லது. நம்மளோட ஆசையை வந்து பேபிஸ்கிட்ட வந்து நம்ம சொல்லக்கூடாது. எனக்கு மியூசிக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட், பட் பேபிக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவள் பியானோ வந்து ப்ரெஸ் பண்ணாலே நம்ம தான் ப்ரெஸ் பண்ணுறோன்னு தவிர அவள் திரும்பி கூட பார்க்க மாட்டா. அந்த மாதிரி தான் இருக்குது. அவளுக்கு வந்து மியூசிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. உங்கள் பேபிக்கு என்னத்தில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் அம்மாட்ட கொடுத்துட்டு நான் வந்து பெயிண்ட் பண்ணேன். சரி ஓகே எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். பாப்பா வச்சுருக்கும் போது வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க தாத்தாவும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. இதுதான் வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணேன்னு சொல்ல முடியாது, சும்மா போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஆர்ட் பண்ணேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டு டிஃபன் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவுக்கு வந்து இட்லி தான் கொடுத்தோம். இட்லியும் லைட்டாக வந்து இட்லி சாம்பாரும் லைட்டாக வந்து வச்சு கொடுத்துட்டோம். ஏன்னா பேபிக்கு வந்து 10 மந்த் ஆகிடுச்சிங்கிறதுனால ஸ்பைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சாச்சு. இட்லி கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ப்ரெஸ்ட் மில்க் தான் என்னோடய பால் தான் தருவேன். கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பா வந்து தூங்க வைக்க வேண்டியது தான். ஒரு நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 9:30 to 10 o'clock கிட்டலாம் வந்து பாப்பா வந்து நான் தூங்க வச்சுருவேன். இப்படி தான் வந்து பாப்பாவுக்கு வந்து அன்றைக்கி டே போச்சு. தாத்தா பாட்டி வீட்டில் இப்படி தான் அவள் என்ஜாய் பண்ணுவாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ மாம்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ஐடியாஸும் வந்து இந்த வீடியோ கீழே தெரிவிப்பாங்க, நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.